Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பப்பாளிக்காய் யூஸ் பண்ணி ஒரு பொரியல் எப்படி சிம்பிளா செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். panல 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேனதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம பொடியா கட் பண்ண பப்பாளியை சேர்த்துக்கலாம். பப்பாளி ரொம்ப பழமா இருக்க வேண்டாம், கொஞ்சம் திரண்ட மாதிரி இருக்கிற பப்பாளியை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறம் மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் குக் பண்ணா போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா மல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.